சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் ஸ்ரீ மகாபெரியவா போற்றி. வணக்கம் நண்பர்களே. நமது முற்பிறவையில் நிறைவேறாத ஆசைகளுடன் தொடர்புடைய கிரகங்கள் ராகுவும் கேத்துவும். இந்த கடந்த கால கர்மாக்களின் அடிப்படையில் மற்ற 7 கிரகங்களும் ராகு கேத்துவிற்கு இடையில் சிக்கும் பொழுது காலசர்ப்ப தோஷத்தின் பாதிப்பு தீவிரமாக இருக்கும். இதே போலத்தான் நாகசாபத்திற்கும். இதனால் ஒருவரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். அதிகப்படியான பிரச்சனைகளை அவர்கள் வாழ்க்கையில் சந்தித்து கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இப்படிப்பட்ட காலசர்ப்ப தோஷம் நீங்க, நாகசாபம் நீங்க நாம் சொல்ல வேண்டிய சிவபெருமானின் மிருத்யுஞ்சய மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையான நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ஒவ்வொருவரின் ஜாதகத்திலும் பலவிதமான தோஷங்கள் இருக்கும். இவற்றில் காலசர்ப்ப தோஷம் மிக மோசமான பாதிப்பை தரக்கூடியதாகும். இது ராகு மற்றும் கேது ஆகிய 2 பாம்பு கிரகங்களால் ஏற்படக்கூடியது. இந்த 2 பாம்பு கிரகங்களுக்கும் இடையே மற்ற 7 கிரகங்களும் அடைபட்டு இருக்கும் நிலைக்கு காலசர்ப்ப தோஷம் என்று பெயர். அதாவது மற்ற 7 கிரகங்களும் தரக்கூடிய நல்ல பலன்களை இந்த 2 பாம்பு கிரகங்களும் கெடுத்துவிடும். ஜாதகத்தில் காலசர்ப்ப தோஷம் இருந்தால் மற்ற யோகங்கள் எதுவுமே பலிக்காது என நமது ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது. ராகுவிற்கு பாம்பு உடல் என்பதால் வாலில் விஷமும், கேதுவிற்கு பாம்பின் தலை என்பதால் தலையில் விஷமும் இருக்கும். திருமணத்தில் தடை, வாழ்க்கையில் பலவிதமான தொடர் பிரச்சனைகளும் தடங்கல்களும், திருமண வாழ்க்கையில் சிக்கல் போன்ற தொடர் பாதிப்புகளை தரக்கூடியதுதான் இந்த காலசர்ப்ப தோஷம். ஒருவரின் ஜாதகத்தில் லக்னத்தில் துவங்கி 7 வீடுகளுக்கும் தோஷம் என்றால் வாழ்க்கையின் முற்பகுதியும் 7ஆம் வீட்டில் துவங்கி லக்னத்தில் முடிந்தால் வாழ்க்கையின் பிற்பகுதியும் சிக்கலாக இருக்கும் என ஜோதிட சாஸ்திரத்தின் நம்பிக்கை. இப்படி காலசர்ப்ப தோஷத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் எளிமையாக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு சிவபெருமானின் மிருத்யுஞ்சய மந்திரத்தை இப்பொழுது திரையில் பார்க்கலாம். ஆம் ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷீயமாமிருதாத். அதிசக்தி வாய்ந்த சிவபெருமானின் மிருத்யுஞ்சய மந்திரத்தின் அர்த்தம் என்னவென்றால், நறுமணம் கமழும் மேனியனே, 3 கண்களை உடையவனே, பேணி வளர்ப்பவனே, உனை நாங்கள் வணங்குகிறோம். பழம் கனிந்து கிளையின் பிணியில் இருப்பது விடுதலையாகி உதிர்வதைப் போல மரணத்தில் இருந்தும் நிலையற்ற தன்மையில் இருந்தும் எங்களுக்கு விடுதலை தருவாயாக என்பதுதான். சிவபெருமானின் இந்த மிருத்யுஞ்சய மந்திரத்தை தினந்தோறும் காலையில் எழுந்து குளித்த பிற்பாடு பூஜை அறையில் சிவபெருமானுக்கு விளக்கேற்றி முடிந்த எண்ணிக்கையில் சொல்லுங்கள். அதேபோல பிரதோஷ நாட்களில் உங்களால் முடிந்தால் 108 முறை பாராயணம் செய்யுங்கள். வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் அந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து கொண்டே இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு திருப்பம் ஏற்படும். ஜாதகத்தில் இருக்கும் காலசர்ப்ப தோஷம், நாகசாபம் போன்ற அனைத்துமே நீங்கி சிவபெருமானின் அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். பலருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி.